ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் டிவிஷன். ஸோ இன்டெகிரேஷன் என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படிங்கிற உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இன்டெகிரேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்டெகிரல் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஆர் எக்ஸ் பவர் என் இன்டு டிஎக்ஸ். ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் சி. சரியாப்பா? ஓகே சார். இப்போ என் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? இந்த ஃபார்முலால n equal to minus 1 போட்டா ஜீரோ சார். எக்ஸ் பவர் ஜீரோ. ஜீரோ. டினாமினேட்டர்ல ஜீரோ ஆயிடும், நாட் டிவைட். டினாமினேட்டர் ஜீரோ வந்துச்சுன்னா நாட் டிவைட். அதனால என்ன பண்றாங்க, n is not equal to minus 1 எடுக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. சரி, சப்போஸ் n equal to 1 இருந்தா என்ன ஆகுங்க? n equal to minus 1 அப்ப x பவர் minus 1 வருமா? அப்ப அது பேர் என்னது 1 by x into dx. ஓகே சார். அப்ப n equal to minus 1 இருந்தா இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா? 1 by x னா log x plus c. இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப பேசிக் ஃபார்முலா. நம்ம தப்பு பண்ணிடுவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. n equal to minus 1 வந்துச்சுனாவே log x போயிடும். n equal to minus 2 வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, n equal to minus 3 வந்தாலும் இந்த ஃபார்முலா, plus 1 plus 2 plus 3 up to infinity. சரிங்களா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீ கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். அடிஷனாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு மட்டும் நம்ம தப்பு பண்ணிடுவோம், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, நான் சொன்ன ஒவ்வொருக்கும் ஃபார்முலான்னு இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா முடிச்சுக்கிறேன், இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா முடிச்சுக்கிறேன். இப்போ ரெண்டாவது ஃபார்முலா முடிச்சாச்சா? இப்போ மூணாவது ஃபார்முலா என்ன நடக்குன்னா, இதனுடைய அட்வான்ஸ் ஃபார்முலா, இதனோட அட்வான்ஸ் ஃபார்முலா, இதனுடைய அட்வான்ஸ் ஃபார்முலா அப்படியே சைடில் கொடுத்துட்டு வரும் பாருங்க. இன்டெகிரல் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என் இன்டு டிஎக்ஸ் அப்படியே ஃபார்முலாவாக படிச்சுக்கோங்க. என்ன நடக்குன்னா, எக்ஸ்னா எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைட் பை என் பிளஸ் ஒன். அப்போ எக்ஸ் பிளஸ் ஏன்னு என்ன கிடைக்குன்னா, எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் n plus 1 divided by n plus 1 plus c. சரியாப்பா? ஓகே சார். புரிஞ்சுக்கிட்டியா? இங்க வெறும் x இருந்தா அதே கான்செப்ட், அப்ப x plus a இருந்தா அதே கான்செப்ட். சப்போஸ் இங்க ஸ்கொயர்ட் கியூப் இருந்தா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. x பவர்ல இந்த ஸ்கொயர்ட் கியூப் இருந்தா அப்ளை பண்ண முடியாது. வெறும் x பவர் 1 இருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். சரியாமா? ஓகே. சரி, அப்ப ஃபோர்த் ஃபார்முலா என்ன நடக்கும் அப்படின்னா, இதனோட அட்வான்ஸ் ஃபார்முலா இங்க பாருங்க, ax plus b ஹோல் பவர் n into dx. என்ன நடக்கும் அப்படின்னா, அதே ஃபார்முலா தான். இங்க என்ன எழுதுனீங்கன்னா அதே தான் எழுத போறீங்க. அப்ப என்ன கிடைக்குது? ax plus b ஹோல் பவர் n plus 1 divided by n plus 1 plus c. இப்போ அடிஷனல் ஒன்று ஐடியா என்னன்னா, இங்க பாருங்க, இதுக்கு x கோஎஃபிஷியன்ட் 1, இதனோட x கோஎஃபிஷியன்ட் என்னது 1. பட் இதனோட x கோஎஃபிஷியன்ட் என்ன பாருங்க, a வா? இதனோட x கோஎஃபிஷியன்ட் a. அதனால என்ன பண்றீங்கன்னா, அந்த a ஓட கோஎஃபிஷியன்ட் டினாமினேட்டர் எழுதிக்கணும் 1 by a. புரியுங்களா? ஓகே சார். புரிஞ்சுதா? அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த ஃபார்முலா வச்சுட்டு மெர்ஜ் பண்ணி ஒரு ரெண்டு ஃபார்முலா அடிஷனலா டெரைவ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே சார். அதே ஐடியாக்கு என்ன பண்ணலாம், செகண்ட் ஃபார்முலா வச்சு ஒரு ரெண்டு ஃபார்முலா அடிஷனலா டெரைவ் பண்ணலாமா? அது நீயே சொல்லு பார்க்கலாம். என்ன வரும்? ஃபிஃப்த் ஒன் சொல்றேங்க. என்ன கிடைக்கும்? 1 by x plus a into dx. என்ன வரும்? log x plus c. கரெக்ட்டுங்களா? அதே அடுத்த ஃபார்முலா சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்டெகிரல் 1 divided by ax plus b into dx. சொல்றேங்க, என்ன வரும்னு? 1 by a log ax plus b plus c. கரெக்டாமா? ஓகே சார். ஏதாச்சும் டவுட் இருக்குதா மீதின் இந்த 6 ஃபார்முலால? நோ சார். சரி, இப்போ இந்த 6 ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் நீ தான் ஆன்சர் பண்ண போற. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் எவாலுவேட். क्वेश्चन எப்படி கேட்பாங்க பாருங்க. எவாலுவேட் இன்டெகிரல் x ஸ்கொயர்ட் பிளஸ் 1 by x plus 10 plus 2x plus 5 whole power 10 into 2x. இது எப்படி இன்டெகிரல் பண்ண விடாது? இந்த 6 ப்ராப்ளம் கொடுத்துட்டேன். 6 ப்ராப்ளம் மெரிச் ஆகிற மாதிரி உனக்கு ப்ராப்ளம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ இது எப்படி இன்டெகிரல் பண்ணுவேன் சார்? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து x power 3 divided by 3. x power 3 divided by 3.
வெரி குட், சூப்பராக சொல்லிட்டேன். ரெண்டாவது அவனுக்கு ரெண்டாவது அவனுக்கு log x plus ஆ 10. சூப்பர். தேர்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லிட்டு, செகண்ட் ஒன் சொல்லிட்டு, தேர்ட் ஒன் 2x plus 5 ம் power 9 divided by 9 எதுக்கு வருது? 9 எதுக்கு வருது? 10 + 1 தானே? 11. ஆ 11 divided by 2, ஆ. 2 into 11. 2 into 11 வெரி குட். ப்ளஸ் அப்போ 2 into 11 என்ன எழுதணும்னா 22 எழுதணும். அடிஷனல் பண்ணிட்டியா? Okay, sir. சரி, இதுக்கு இன்னொரு அடிஷனல் ப்ராப்ளம் போட்டலாம். எப்படி போடுறோம் பாருங்க. இன்டெக்ரல் 1/x plus 1/2x plus 3 plus 1/5x plus 9 whole power 8 plus 7x, sorry, minus 7x plus 8 whole power 3 into dx. சொல்கிறேன், இது எப்படி எழுதலாம்? Sir, log x ஒரே நிமிஷம் வந்தாங்க. எது இருந்தாலும் ஐன்னு எடுத்துக்க இன்டெகிரேஷன் இல்லை. நான் சொல்கிறேன், லாக் எக்ஸ் சொல்லிட்டு ரெண்டாவது log 2x plus 3 லாக் ஆஃப் 2x plus 3 plus இது கரெக்டாக இந்த டைம் முடிஞ்சிச்சா? இந்த டைமோட ஃபார்முலா கம்ப்ளீட் ஆச்சா? இன்னும் கம்ப்ளீட் ஆகலையா? சார் இதுவும் செயின் ரூல் மாதிரி பண்ணணும். சைன் ரூல் வந்து டெரிவேட்டிவ் கிடையாது, இன்டெகிரேஷன் டெரிவேட்டிவ் மட்டும் இன்டெகிரேஷன் சைன் ரூல் மாதிரி கிடையாது. இந்த 2 என்ன ஆகும்? 1/2 வரும்ல. divided by 2. Okay, sir. இது அடுத்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சுட்டு செகண்ட் டைம் முடிச்சுட்டு log லாக் 5x லாக் எதுக்கு வருது? பவர் 8 இருக்குதுல, லாக் எதுக்கு வருது? okay, sir. அப்போ லாக் வராது. அப்போ என்ன வரும்? லாக் வராது. 5x 1/5x plus 9. நீங்க சொல்லி சத்தமா சொல்லு. சார் 9ம் divided by 9ம் வரும் சார். கரெக்டாக ஃபங்க்ஷனை சொல்லு. டிவைட் பை 9 தான் கரெக்டாக பாருங்க. n = -8 கரெக்டா? ஏன்னா இது நியூமரேட்டரில் போயிடும். அந்த இன்டெகிரேஷன் போட்டு காட்டுவோம். -8 சார். ஆமாம், மேலே போயிரும்ல. டினாமினேட்டர் இருக்குது மேலே போயிடும். அப்போ எப்படி இருக்கும்? ஓகே சார். 2x plus 9 சார் அப்போ -7 divided by -7 into 5. அதுதான் கேட்குறேன். அப்போ இந்த செகண்ட் டைம் என்ன ஆச்சு சொல்லுங்க? -1/7 7 7 1 divided by 5x plus 9 whole power 7 இதோட முடிஞ்சுதா? இன்னும் என்னாச்சு வர வேண்டியது? சார் into 5. into 5 னா 35 into 5 னா 35 கரெக்டுங்களா? ஓகே சார். இது தேர்ட் டைம் வருது. அப்போ ஃபோர்த் டைம் வந்து என்ன வரும்? ஃபோர்த் டைம் -7x plus 8 or 4 divided by 4 into -7. 1/4 சொல்லுங்க. 4 into என்ன வரும்? -7. சூப்பராக இந்த செட்டுக்கு தப்பு பண்ணி வந்து சூப்பராக சொல்லிட்டேன். எனக்கு ப்ரீவியஸ் வந்து தப்பு பண்ணேன். அவ்வளோதான் கிடையாது. அப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது ப்ளஸ்ஸு 7 into 4 எவ்வளவு? 28 ப்ளஸ். சூப்பராக. அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலா 6 ஃபார்முலா வச்சு உனக்கு ப்ராப்ளம் கற்றுக் கொடுத்துட்டேன். அப்போ இதை பேஸ் பண்ணி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீ போட்டுருவ. அப்படி தானே?